अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود النار ذات الوقود إذ هم عليها قود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير इन आयात का तर्जुमा है कि कसम है बुर्जों वाले आसमान की। இவ்வசனங்களின் பொருள், கிரக நிலைகள் கொண்ட வானத்தை நான் சான்றாக காட்டுகிறேன். வாக்களிக்கப்பட்ட நாளையும் சாட்சி கூறுபவரையும் சாட்சி கூறப்படுபவரையும் நான் சான்றாக காட்டுகிறேன். அகல்களுக்குரியவர்கள் விபத்தில் அழிக்கப்பட்டனர், அதாவது எரிபொருள் ஊட்டப்பட்டுள்ள நெருப்பிற்குரியவர்கள். அவர்கள் அதன் அருகில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு செய்ததற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர். வல்லவனும் மிகுந்த புகழுக்குரியவனுமாகிய அல்லாஹ்விடம் அவர்கள் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காகவே அவர்களிடம் அவர்கள் வெறுப்பு கொண்டனர். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியதாகும். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சாட்சியாவான். நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தௌபா செய்யாதவர்களுக்கு நிச்சயமாக நரக தண்டனையும் உண்டு, எரிக்கக்கூடிய தண்டனையும் அவர்களுக்கு உண்டு.
ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு நிச்சயமாக தோட்டங்கள் உண்டு, அவற்றிற்கிடையே ஆறுகள் ஓடும். ये आयात இதுவே மாபெரும் வெற்றியாகும். இந்த வசனங்கள் की आयात हैं। சூரத்துல் புரூஜின் வசனங்களாகும். இவ்வசனங்களில் இஸ்லாத்தின் அசல் போதனை பற்றியும் असल तालीम அது எல்லா காலத்திலும் பாதுகாப்பாக இருக்கும் என்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. इस्लाम की மேலும் இதில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக मसीह வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றுவார் என்ற கருத்தும் உள்ளது. வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத்தை பற்றியும் जमात அவர்களது எதிரிகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. के इनका भी जिक्र है। ஜமாத்தை சேர்ந்தவர்கள் आदे जमात தியாகம் செய்வதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளார்கள். भी किया गया है। அதாவது மிக நீண்ட காலமாக உங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள எதிர்ப்புகள் மற்றும் துன்பங்களை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ऐसी मुखालफतों का सामना करना ஆனால் அல்லாஹ் தாலா ऐसी இவ்வனைத்தையும் பார்த்து அமைதியாக இருக்க மாட்டான். மாறாக लंबा अरसा दी जाती துன்புறுத்தும் இம்மக்கள் நரகத்தின் தண்டனையை சந்திப்பர். अल्लाह ताला ये सब कुछ दे மேலும் எந்த நெருப்பில் இவர்கள் அஹ்மதிகளை எரிக்க விரும்புகின்றார்களோ एक दिन आएगा அல்லது எரிக்கின்றார்களோ எரிக்க முயற்சி செய்கின்றார்களோ அதைவிட பெரிய நெருப்பில் இவர்கள் எரிவார்கள். ஆனால் அஹ்மதிகளுக்கும் ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் சொர்க்கங்கள் உள்ளன, दिलाने की कोशिश வெற்றிகள் உள்ளன. ஜமாத்திற்கு அது ஜமாத் என்ற அளவில் जबकि अहमदियों के लिए இவ்வுலகிலும் வெற்றிக்கான நற்செய்தி உள்ளது. ஒவ்வொரு முமினுக்கும் சொர்க்கத்தின் வெற்றிகரமான வாழ்க்கை உண்டு என்ற நற்செய்தி இதில் உள்ளது. இதுவே இவ்வசனங்களில் உள்ள கருத்துக்களின் சாராம்சமாகும். நாம் இதில் இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்து गलबे की இதன் விளக்கத்திற்கு சென்றால் இன்றைய நாட்களில் ஜமாத்தின் நிலையை பற்றியும் कामयाब சிந்தித்தால் खुशखबरी திருக்குரானின் உண்மை மீது நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறது. इन आयात का ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தன்மையின் மீது நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறது. गौर करें। அல்லாஹ் தாலாவின் இருப்பின் மீது ஈமானும் உறுதிப்பாடும் இன்னும் அதிகரிக்கிறது. कल के जमात के हालात முன்னறிவிப்பின் வடிவில் 1500 வருடங்களுக்கு முன் हाँ कुरान करीम இறைவன் ஒரு கருத்தை கூறுகிறான், ஒரு காட்சியை வடிவமைக்கின்றான். सल्लल्लाहु अलैहि அது அவ்வாறே இன்று பூர்த்தியாகிறது. இஸ்லாம் எல்லா காலத்திலும் பசுமையாக இருக்கும். அது குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் மக்களிடமும் அது நிலைத்திருந்தது என்றாலும் இறைவன் அதற்கு ஆறுதல் வழங்குகிறான். இவ்வாறு நிகழ்ந்தும் விடுகிறது. वसल्लम एक ज्ञान பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் மற்றும் தூது செய்தியை பரப்பும் ஒரு வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகையை பற்றி நற்செய்தி வழங்குகிறான். के அவர் இஸ்லாத்தை குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட மக்களிலோ அல்லது பகுதியிலோ चाहे वो मखसूस முந்தைய காலத்தில் முஜத்தித்மார்களின் காலத்தை போன்றல்லாமல் முழு உலகிலும் முழு சமுதாயத்திலும் பரப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்தன்மையின் பிரகாசத்தை உலகிற்கு காட்டுவார் என்ற முன் அறிவிப்பும் நமக்கு இதில் தென்படுகிறது. இந்த தூது செய்தியை பரப்புவதற்காக உலகத்தின் எல்லா நாடுகளிலும் ஒரு ஜமாத்தை நிறுவி அல்லாஹ் தாலா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய கூற்றாகிய குல் யா அய்யுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா என்பதன் बल्कि மெய் ஞானத்தையும் ஜமாத்திற்கு இந்த சாட்சி கூறுபவராகிய வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வழங்கினார். दिखाएगा। ஆக இவ்வனைத்தும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் ஜமாத்தே அஹ்மதியாவின் உண்மை தன்மையையும் लाने के लिए பட்ட பகல் போல் வெட்ட வெளிச்சமாக்குகிறது, एक जमात வெளிப்படுத்தி காட்டுகிறது. வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய ஜமாத்தின் जो हजरत அங்கத்தினராக ஆனதால் ने फरमाया நாம் அந்த சாட்சி கூறுபவருடன் இணைந்திருக்கிறோம். அவர் அந்த மகத்துவம் மிக்க சாட்சி கூறுபவரின் உண்மை தன்மைக்கு சான்று பகர்ந்து ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குறிக்கோள் மற்றும் பணியை வளர்ச்சியடைய செய்வதற்காக வந்தார். இவ்வகையில் நாம் அதிர்ஷ்டசாலிகளாவோம். ये ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தன்மையை உலகிற்கு जमात अहमदिया வெளிச்சமிட்டு காட்டுவதற்காக அல்லாஹ் தாலா அவரை தன் அருளை கொண்டு அனுப்பினான், रोज़े रोशन की तरह தன் வாக்குறுதிக்கு ஏற்ப அனுப்பினான்.
திருக்குரானின் அழகிய போதனையின் உண்மை தன்மை किस्मतें हम அது எல்லாவற்றையும் விட बहुत की जमात சிறப்பும் மேன்மையும் உடையது என்பதை உலகிற்கு நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தாலா அனுப்பினார். அவர் இஸ்லாத்தில் ஊடுருவிவிட்ட की गवाही देकर சேர்ந்து விட்ட எல்லா வீணானவற்றையும் விட்டு தூய்மையான இஸ்லாத்தின் அழகிய போதனையை உலகிற்கு முன்வைத்தார். हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम की அவர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மை மற்றும் உயர்வை உலகிற்கு முன் எடுத்து காட்டினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் புரிவதற்கு முன் இஸ்லாத்தின் நிலையை கண்டு மக்கள் சாட்சி கூறும் ஒருவரின் அவசியத்தை உணர்ந்தனர். की सच्चाई இஸ்லாத்திற்காக உள்ளத்தில் வேதனை கொண்டிருந்தவர்கள் நிம்மதியற்றிருந்தனர். எனவே ஹாலி என்ற கவிஞர் மார்க்கமும் எஞ்சியிருக்கவில்லை, இஸ்லாமும் இல்லை, இஸ்லாம் வெறும் பெயரளவிலேயே இருக்கிறது என்று கூறினார். तमाम இந்த குரல் लफ्ज़ बातों ஒரு தனி மனிதனுடைய குரல் மட்டும் இல்லை, மாறாக பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு குரல்கள் எழுந்தன. எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றம் सल्लल्लाहु अलैहि वसल्लम காலத்தின் தேவைக்கு முற்றிலும் பொருத்தமானதாக இருந்தது. मुकाम व मर्तबा को ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை மற்றும் தேவை அன்னாரது காலத்தில் மட்டும் உணரப்படவில்லை, மாறாக இன்றும் கூட हालत देखकर ஒரு சீர்திருத்தவாதி மற்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான அன்பு கொள்ளும் ஒருவரை உலகம் தேடுகிறது அல்லது தேட விரும்புகிறது. ஒருவர் வர வேண்டும், அவர் வந்து முஸ்லிம்களின் தற்போதைய நிலையை சீர்திருத்த வேண்டும் என்பது कीना इस्लाम நல்ல இயல்பு கொண்ட ஒவ்வொருவரது குரலாக உள்ளது. இவ்வாண்டு ये सदा ஜல்சாவின் உரையில் நான் இதற்கான விளக்கமும் அந்நியர்களின் கூற்றுக்களையும் வாசித்தேன். எனவே இப்போது நான் हो रही थी। இந்த விளக்கத்திற்கு செல்ல மாட்டேன். எனினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக அல்லாஹ் தாலா தோற்றுவித்தான் என்பதை ஒவ்வொரு அஹ்மதியும் நன்கறிவார். அஹ்மதிகள் மட்டுமல்ல, நல்ல இயல்பு கொண்ட ஜமாத்தை சேராத நபர்கள் கூட माने இந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். जबकि हज़रत मुस्लिम इस्लाम ने दावा फरमाया அஹ்மதியா ஜமாத் தான் இஸ்லாத்திற்கு தொண்டாற்றும் கடமையை செய்து வருகிறது. கடந்த குத்பாக்களிலும் நான் கூறியிருந்தேன், வழக்கறிஞர்களின் ஒரு கூட்டத்திலும் அவர்கள் வழக்கறிஞர்கள் சார்பாக ஏதாவது முயற்சி செய்ய முடியுமென்றால் அதை அஹ்மதியா ஜமாத் தான் ஒருங்கிணைந்து செய்ய முடியும் என்று கூறினார்கள். मुसलमानों की मौजूदा हालत की इस्लाह எந்த ஒரு விவகாரத்தை எடுத்து பாருங்கள், அஹ்மதியா ஜமாத்தின் சார்பாக முயற்சிகள் செய்யப்படுகிறது. அப்போது और गैरों के हवाले पढ़ दिए थे। நல்லியல்பு கொண்ட மக்கள் இந்த ஜமாத் தான் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது, இதுதான் இவ்வாறு செய்ய முடியும் என்கிறார்கள். இதுதான் உண்மை. इस्लाम நீதியின் கண் கொண்டு பார்த்தால் की नशर இது இன்னும் தெளிவாக தென்படுகிறது. இக்காலத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தன்மைக்கு சாட்சி பகர்பவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள். तस्लीम करते हैं और इतराफ करते இதற்கான முன் உதாரணம் வேறு எங்கும் கிடைப்பதில்லை. அவர்களின் போதனையின் விளைவாக அவர்களால் நிறுவப்பட்ட ஜமாத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக உயர்த்தப்படும் ஒவ்வொரு கையையும், தீய வார்த்தைகளை பேசும் ஒவ்வொரு நாவையும் தடுப்பதற்காக हैं। तरफ से अगर कोई சரியான எதிர் நடவடிக்கையை வெளிப்படுத்துகிறது. ऑर्गेनाइज இதற்கு மாற்றமாக वो किसी भी பிற முஸ்லிம்களின் எதிர் நடவடிக்கை எவ்வாறு உள்ளதென்றால், कोशिश இஸ்லாத்தின் எதிரி சக்திகளுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக இன்னும் அதிகமாக பேசவும் ஏளனம் செய்யவும் எள்ளி நகையாடவும் வாய்ப்பை வழங்கும் விதமாக உள்ளது. பெயர் தாங்கிய ஆலிம்கள் இவ்வாறான மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் மார்க்க தீர்ப்பு கொலை மற்றும் வெறியை தூண்டும் தீர்ப்புகளாகும், அல்லது தமது நாடுகளிலேயே தமது சொத்துக்களுக்கு நெருப்பு வைக்கவும் தமது மக்களையே கொலை செய்யவும் தூண்டுவதாகும். இதுவே இவர்கள் காட்டும் எதிர் நடவடிக்கையாகும். ஆனால் இம்மக்கள் அஹ்மதிகள் காட்டும் எதிர் நடவடிக்கையை जमात பார்க்கும்போது நீதியை விரும்பும் நபர்கள், ஜமாத்தை சேராதவர்கள், அவர்களது இயல்பில் ஓரளவு நேர்மை உள்ளது. नहीं करने वाली இவர்கள் அஹ்மதிகளின் மூலமாக இஸ்லாத்தின் உண்மையான போதனையை கேட்கும் போது அவர்களுள் சிலர் வெட்கப்படுகிறார்கள். मुसलमानों को ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசுபவர்கள் அல்லது ஏளனம் செய்பவர்களை நிந்திக்கின்றார்கள். ताकतों को கடந்த சில நாட்களுக்கு முன் का दे रहा है ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற்றது. खिलाफ
அங்கிருந்து ஓர் அஹ்மதி எனக்கு கடிதம் எழுதினார். मजीद ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கூறினார். அப்போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. क्योंकि वो जब देखते हैं அல்லாஹ் தாலா இவர்களுக்கு மத்தியிலேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான உயர் பதவியை எடுத்துரைக்கும் மக்களை உருவாக்கிவிட்டான். எவ்வாறு இருப்பினும் எல்லா இடங்களிலும் மக்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நல்லவர்களும் உள்ளனர், தீயவர்களும் உள்ளனர். எனவே நாம் இதை இன்னும் உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்னும் அதிகமாக வெளிச்சமிட்டு உலகிற்கு காட்டுவதே அஹ்மதிகள் செய்யும் எதிர் நடவடிக்கையாகும். இஸ்லாத்தின் அழகிய போதனையை உலகிற்கு முன் எடுத்து வைக்க வேண்டும். असल इस्लाम की हकीकी உலகிற்கு ஈடேற்றத்தை வழங்கக்கூடியவர் இப்போது இந்த நபிதான் என்று உலகிற்கு எடுத்து கூற வேண்டும். और आ हजरत सल्लल्लाहु இஸ்லாத்தின் போதனைதான் बोलने முழுமையான போதனை என்பதை உலகிற்கு சொல்ல வேண்டும். बुरा भी இறைவன் பால் கொண்டு செல்லும் வழியை காட்டும் போதனை இதுவே ஆகும் என்று உலகிற்கு கூற வேண்டும். எனவே ஈடேற்றம் பெற விரும்புகின்றீர்கள் என்றால் के फंक இந்த நபி மற்றும் இந்த போதனையில் இணைந்து விடுங்கள். आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम की ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவாசிகளை, उस वक्त கல்வி அறிவு கற்றவர்களை उसने कहा இறை நெருக்கம் பெற்ற आंखों में आंसू மக்களாக ஆக்கி அவர்களை சாந்தி किस तरह इन लोगों மற்றும் சமாதானத்தின் தூதுவர்களாக ஆக்கிவிட்டார்கள். जो आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के இறை படைப்பினங்களுக்கான அன்பின் लोगों में पहुंचा தீபத்தை உள்ளத்தில் ஏற்றினார்கள். हर जगह एक जैसे लोग ஆக இது இஸ்லாம் காட்டிய அற்புதமாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற்புதமாகும். इसको हमने இந்த அற்புதங்களை காட்டுவதற்காகவும் अहमदी का रद्द-ए-अमल ये है இவ்வனைத்தையும் புதுப்பிப்பதற்காகவும் மீண்டும் உலகிற்கு இதை காட்டுவதற்காகவும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியாரை உலகிற்கு அனுப்பினான். அவரது பெயர் இந்த வசனங்களில் ஷாஹித் என்ற சொல்லின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் மீண்டும் எனது முந்தைய கருத்தின்பால் வருகிறேன். कि अब इस्लाम की तालीम ही இறைவன் कामिल और मुकम्मल அனுப்பிய இந்த சாட்சி கூறுபவர் तालीम है जो खुदा ताला का தாம் வாதம் புரிந்த பின்னர் रास्ता दिखाने वाली முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். बस अगर निजात चाहते நான் முன்னதாக கூறியது போன்று नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम அவரது தேவையை உணர்ந்தும் அவரது தேவையை आ हजरत सल्लल्लाहु உணர்ந்ததை வெளிப்படுத்திய பிறகும் அந்த சாட்சி கூறுபவரை அல்லாஹ் தாலா அனுப்பிய பின் अनपढ़ இவர்கள் என்ன எதிர் நடவடிக்கையை காட்டினார்கள்? बाखुदा इंसान बना அவரது வாதங்களுக்கு இவர்கள் எவ்வாறு பதிலளித்தார்கள்? को मोहब्बत और सुलह का எவ்வாறாயினும் இது இவ்வாறுதான் நடந்திருக்க வேண்டும். खुदा ताला ஏனெனில் की मखलूक के लिए இவ்வாறான எதிர் நடவடிக்கையை தான் இம்மக்கள் காண்பிப்பார்கள் என்று இவ்வசனங்களில் இருந்து புலனாகிறது. ये मौजूद இறைவன் இதில் हजरत सल्लल्लाहु இதையே சுட்டி காட்டுகிறான். अलैहि वसल्लम दिखाए हैं அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தன்மையை உள்ளங்களில் நிலை பெறச் செய்வதற்காக திருக்குரானின் அழகிய போதனையை உலகிற்கு சொல்வதற்காக வாக்களிக்கப்பட்ட மசீஹ் जिसका नाम அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போது அவர் வரும்போது इस अनायत में அவரும் அவரது ஜமாத்தும் பயங்கரமான கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். वापस இஸ்லாம் வெறும் பெயரளவில் தான் எஞ்சியுள்ளது, மார்க்கம் வெறும் பெயரளவில் தான் எஞ்சியுள்ளது என்று கூறி मुसलमानों का क्या रहता है அவரது வருகைக்காக காத்திருந்தவர்களும் இஸ்லாம் बावजूद इसके எப்போது அழியும் என்று காத்து கொண்டிருந்தவர்களும் महसूस ஆகிய இவர்களது முயற்சிகள் யாவும் அந்த சாட்சி கூறுபவர் வந்ததும் के महसूस ஒன்றிணைந்துவிடும். महसूस होने हार அவர்கள் தாம் மூட்டிய நெருப்பில் करने के இவர்களை போட விரும்புவார்கள். जब ஆக இதுவே இவர்களது நிலையாகும். ஒருபுறம் முஸ்லிம்களின் நிலையை பார்த்து அழுதார்கள், இப்போது வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் அல்லாஹ் தாலாவால் அனுப்பப்பட்டவரை எதிர்ப்பதிலும் எல்லையை கடந்து விட்டார்கள். दावे का அல்லாஹ் தாலா கூறுகின்றான், எதிர்ப்பின் நெருப்பை மூட்டும் இம்மக்கள் மீது சாபம் உண்டு, இவர்கள் அழிந்து விடுவார்கள். ஆனால் இதனால் மட்டும் மூமீன்கள் மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டாம். மூமீன்களுக்கு எல்லா நிலையிலும் தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். இந்த தியாகங்கள் ஒன்றும் தற்காலிகமானதோ जब சிறிது நேரத்திற்காகவோ இருக்காது. மாறாக அவ்வப்போது இந்த எதிர்ப்பும் இந்த நெருப்பும் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். बिठाने के लिए அஹ்மதிகளின் மீது அநீதியும் தொல்லைகளும் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
दुनिया को बताने के लिए அஹ்மதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தின் முன்னேற்றம் இந்த கடினம் மற்றும் தியாகத்தின் விளைவாகவே நிகழும். उसको இந்த அநியாயங்களின் விளைவாகவே நிகழும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமது நூட்களிலும் தமது கூற்றுக்களிலும் இதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். यही எனவே அஹ்மதிகளை எதிர்ப்பது जो அஹ்மதிகளுக்கு பொருள் இழப்பை ஏற்படுத்துவது, அஹ்மதிகளுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துவது, नाम बाकी அஹ்மதிகளை ஊர் நீக்கம் செய்தல், वाले भी இது சில நாடுகளில் நடக்கிறது. பாகிஸ்தானில் இன்றைய நாட்களில் எல்லை மீறிவிட்டது. ये सब लोग அஹ்மதி குழந்தைகளிடம் பள்ளிக்கூடங்களிலும் கடைவீதிகளிலும் கடினமாக நடந்து கொள்ளுதல், ஆசிரியர்கள், உடன் படிக்கும் பையன்கள் आगे चलाएं ஆகியவர்கள் இழைக்கும் துன்பம், जो आग में डालना கல்வியின் அடிப்படையிலும் அஹ்மதிகளை சீரழிக்கும் முயற்சி, பல்கலைக்கழகங்களில் பயிலும் நமது சிறந்த மாணவர்களை வெளியேற்றுகின்றனர் हालत है इनकी ஆகிய இவ்வனைத்தையும் இறைவன் முன்னதாகவே கூறிவிட்டான். இவை நிகழும். और दूसरी பல்வேறு விதமாக நெருப்புகள் மூட்டப்படும், भेजे हुए की அதில் போடுவதற்கு முயற்சி செய்யப்படும். அஹ்மதிகளுக்கு எதிராக 1973 कि ये मुखालफत அதற்கு பிறகும் நடந்த பல்வேறு கலவரங்களில் வீடுகளுக்கு உண்மையிலேயே நெருப்பு வைக்கப்பட்டது. அஹ்மதிகளை அவர்களது வீடுகளிலேயே வைத்து உயிருடன் எரிப்பதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டன. लेकिन இதை காவல்துறையும் பொதுமக்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் को बहरहाल இது தவிர कुर्बानियां இன்னும் பல வகை நெருப்புகள் இதில் அடங்கும். और ये कुर्बानियां भी இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக राजी नहीं होंगी தோன்றும் வாக்களிக்கப்பட்டவர் மற்றும் அவரை ஏற்றுக்கொள்பவர்களுடன் மிகவும் கடினமாக அநீதி இழைக்கப்படும். भड़काई जाती रहेगी இந்த அநீதி முஸ்லிம்கள் புறமிருந்தும் இழைக்கப்படும் என்று இறைவன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் और अहमदियत அவர்களுக்கு முன்னதாகவே தெரிவித்து விட்டான். हकीकी इस्लाम की तरक्की ஹதீஸில் வருகிறது, முஸ்லிம்களின் நிலை சீர்கிடும். இறைவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும் போது, நான் அவர்கள் மத்தியில் இருந்தவரை நான் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். बारहा அதன் பின் இவர்கள் சீர்கட்டு விட்டனர். அல்லாஹ் தாலா நீயே நன்கறிவாய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதிலேயே கூறுவார்கள். मुखालफत அந்த சீர்கேடை திருத்துவதற்காக அல்லாஹ் தாலா வாக்களிக்கப்பட்ட மசீஹை அனுப்புவான். बाइकाट ये बाद मुल्कों में है அவருக்கு எதிராக இம்மக்கள் நெருப்புகளை மூட்டுவார்கள், ஆகவே மூட்டுகிறார்கள். बच्चों को स्कूलों और बाजारों में இதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் उसातज़ा की நம்மை ஆயத்தப்படுத்தியுள்ளார்கள். பல்வேறு இடங்களில் கூறியுள்ளார்கள். சில இடங்களில் மிகவும் வலியுறுத்தி இதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். तबाह करने की कोशिश அதாவது சோதனை, துன்பம் ஆகியவை நிறைந்த காலம் வரும், அப்போது அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். अल्लाह ताला ने पहले ही बता दिया ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ये तो होंगी இறுதி வரை பொறுமை காப்பவர்கள், आगे जलाई जाएंगी जिनमें डाल அவர்கள் மீது துன்பத்தின் பூகம்பமே வரும், जहरी आग भी சோதனைகளின் புயல் வீசும், खिलाफ சமுதாயங்கள் ஏளனம் செய்யும், உலகம் அவர்களுடன் மிகவும் வெறுப்புடன் நடந்து கொள்ளும். फसादात அவர்கள் இறுதியில் வெற்றி பெறுவர். घरों को आगे அருட்களின் கதவுகள் அவர்கள் மீது திறக்கப்படும். கூறுகிறார்கள், ஈமான் கொண்டவர்கள் உலகத்தின் கலப்படம் ஏதும் இல்லாத நயவஞ்சகம் அல்லது கோழைத்தனத்தால் மாசுபடாத लेकिन கீழ்ப்படிதலின் எந்த நிலையும் इसमें शामिल இழக்காத உறுதியான நம்பிக்கை கொள்பவர்கள் இறைவனுக்கு விருப்பமானவர்களாவர் हाँ हजरत என்று எனது ஜமாத்திற்கு தெரிவிக்குமாறு இறைவன் என்னிடம் கூறினார். अल्लाह ताला ने पहले ही बता दिया था இவர்களது பாதைதான் உண்மையின் பாதையாகும் என்று இறைவன் கூறுகிறார். के लिए இஸ்லாத்தின் வெற்றி என்ற நூலில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், சத்தியம் வெல்லும். முந்தைய காலத்தில் வந்த இஸ்லாத்தின் பசுமை மற்றும் ஒளியின் நாட்கள் மீண்டும் வரும். முன்பு உதித்தது போன்றே அந்த சூரியன் முழுமையாக மீண்டும் உதிக்கும். ஆனால் இப்போது அதே போன்று அல்ல. होगी கடும் உழைப்பும் விடாமுயற்சியும் செய்து सल्लल्लाहु अलैहि वसल्लम இரத்தம் சிந்தும் அளவிற்கு உழைக்காத வரை வானம் அதை உதிப்பதை தடுத்து வைக்கும். कि जब तक मैं उनमें था அது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நாம் நமது எல்லா சுகத்தையும் இழக்காத வரை நடக்காது. இப்போது கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் और इस இதை தாங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உழைக்க வேண்டியதில்லை என்பதல்ல. वादे के मुताबिक கஷ்டம் இல்லாதவர்கள் செய்யும் கடின உழைப்பு என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய துவாக்களிலும்
आगे இறை வணக்கத்திலும் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்குங்கள். உங்கள் தொழுகைகளிலும் தஹஜ்ஜுதுகளிலும் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள். மேலும் இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காக எல்லா இழிவையும் தாங்கிக் கொள்ளாத வரை இது நடக்காது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாத்தின் உயிர் பெறுதல் நம்மிடம் ஒரு தியாகத்தை எதிர்பார்க்கிறது. அது என்ன? அது நாம் இதே வழியில் மரணிப்பதாகும். இந்த மரணத்தில்தான் இஸ்லாத்தின் வாழ்வு, முஸ்லிம்களின் வாழ்வு, உயிருள்ள இறைவனின் வெளிப்பாடு ஆகியவை அடங்கியுள்ளது. நிச்சயமாக இறுதி வெற்றி நமதே. இஸ்லாத்தின் வெற்றி நிச்சயமாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களது ஜமாத்தை சார்ந்ததாகும். ஆனால் நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு கவனமூட்டுகிறான். அதாவது ஈமானை பாதுகாப்பதற்காக நீங்கள் நெருப்பில் எரிவதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று கூறி ஒரு எதிர்ப்பின் படம் வரையப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அவ்வப்போது அஹ்மதிகளுக்கு எதிராக எதிர்ப்பின் நெருப்பு மூட்டப்பட்டு வருகிறது. ஆனால் முன்பு எப்போதும் காணப்படாத அளவு கடந்த 2 வருடங்களாக இதில் வேகம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் முன்பு எப்போதும் செய்யப்படாத அளவு உயிர் தியாகம் கடந்த 2 வருடங்களில் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தியாகங்கள் வீணாக போவதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல, மாறாக வெற்றிகள் வழங்கப்படுவதற்காக கொடுக்கப்படுகின்றன. இந்த வெற்றிக்கான ஆறுதலையும் இறைவன் வழங்கியுள்ளான். வெற்றிகள் இந்த தியாகங்களின் விளைவாகவே கிடைத்தன என்பதற்கு வரலாறு சாட்சி. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மார்க்கத்திற்காக என்னென்ன துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள், என்னென்ன துன்பங்களுக்கு ஆளானார்கள். அவர்கள் பகலிலும் ஓய்வெடுக்கவில்லை, இரவிலும் ஓய்வெடுக்கவில்லை. இறை வழியில் எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள், உயிரை கூட தியாகம் செய்து விட்டார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த வார்த்தைகள் மற்றும் அவர்கள் ஜமாத்தின் மீது கொண்டிருந்த எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை இன்றும் ஜமாத் நன்றாக புரிந்திருக்கிறது, ஞாபகம் வைத்திருக்கிறது. மகிழ்ச்சியுடன் ஜமாத்திற்கு தியாகம் செய்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று கடந்த 2 ஆண்டுகளாக எண்ணற்ற ஜமாத்துகள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றன. எனக்கு ஒரு பெண் கடிதம் எழுதினார். அதில் கூறுகிறார், கடந்த நாட்களில் கராச்சியில் நிகழ்ந்த ஷஹாதத் சம்பவத்தில் ஒரு வாலிபர் ஷஹீதானார். அதற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக நான் போன் செய்தேன். அவர்களின் ஏதோ ஒரு நெருங்கிய உறவினர் பெண் ஷஹீதின் தாய் அல்லது சகோதரி கூறினார், நீங்கள் எங்களுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள், எங்களது வீட்டிற்கும் ஷஹாதத்தின் பதவி கிடைத்துள்ளது என்றார். இது லாகூரின் ஷஹாதத்தானாலும் மண்டி பஹாவுத்தீன் அல்லது கட்டியாலியா அல்லது கராச்சியை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, தியாகத்தின் இந்த ரூஹ் எல்லா இடங்களிலும் எல்லா அஹ்மதியிடமும் தென்படுகிறது. இதில்தான் நமது வெற்றியும் உள்ளது என்பதை அஹ்மதிகள் அறிவார்கள். எனவே அஹ்மதியத்தின் எதிரிகளே, நீங்கள் லாகூரில் ஒரு சில டசன் ஷஹாதத்துகள் செய்த பின்பும் எந்த அஹ்மதியையும் அஹ்மதியத்தை விட்டு உங்களால் விலக்க முடியவில்லை. அஹ்மதிகளின் ஈமானை அசைக்க முடியவில்லை. அவ்வாறே கராச்சியின் அஹ்மதிகளின் ஈமானையும் உங்களால் அசைக்க முடியவில்லை, அசைக்கவும் முடியாது. இவர்களது ஈமானில் ஒருபோதும் குறைவு ஏற்படாது இன்ஷா அல்லாஹ். இன்று உண்மையான முறையில் அஹ்மதிகள் இந்த தியாகத்தின் ரூஹை புரிந்து கொண்டுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்திலும் புரிந்து கொண்டிருப்பார்கள். இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக எல்லா வகையான தியாகங்களும் செய்ய வேண்டியது வரும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். கராச்சியில் ஷஹாதத் நிகழ்ந்தது என்று நான் குறிப்பிட்டேன். கடந்த நாட்களில் கராச்சியில் ஏறக்குறைய ஒரு வாரத்தில் அல்லது சில நாட்களுக்குள் 3 ஷஹாதத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன.
उस पर अफसोस करने की சிலர் காயமடைந்துள்ளார்கள். तो उसके கடந்த ஜும்மாவில் நான் அதை குறிப்பிட்டேன். माँ या बहन थी அவர்களில் कहने लगी சிலரின் நிலையும் கவலைக்கிடமாகவே உள்ளது. कि हमारे घर में ஆனால் நான் முன்னதாக கூறியது போன்று இவர்களால் இவர்களின் உறவினர்களின் ஈமானையும் அசைக்க முடியாது. या मंडी बहाउद्दीन பெண்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை எடுத்து கூறினேன். या कराची की எதிரி முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை. நெருப்பையும் மூட்டிவிட்டு समझते हैं அதை கண்காணிக்கவும் इसी में हमारी இதுஹும் அலைஹா குஊத் என்ற நிலையை உருவாக்குகிறார்கள். அஹ்மதிகளுக்கு तुम जिस तरह लाहौर में எப்படி இழப்பை ஏற்படுத்தலாம், करने के बाद அவர்களை எரிக்கும் முயற்சி எவ்வாறு வெற்றி பெறுகிறது என்று கண்காணித்து शहादतें करने அதே பணியில் அமர்ந்திருக்கிறார்கள். अहमदी को எதிரிகள் அஹ்மதிகளை எரிக்க தம் சார்பாக முயற்சி செய்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். जुल्म नहीं कर सकते அதற்கு இப்போது இன்னொரு நிலையும் நம்முன் வந்துள்ளது. கராச்சியில் நடந்த சம்பவமாகும். ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஷஹீதாக்கப்பட்டனர். மௌலவிகள் அல்லது அவர்களது அடிவருடிகள் हकीकत में மருத்துவமனைக்கும் வந்துவிட்டனர். மருத்துவமனையில் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடாது என்று அழுத்தம் கொடுப்பதற்காக வந்தனர். முதலில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அவர்களுக்கு சிகிச்சை செய்யப்படும் இடத்திற்கும் சென்று அவர்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்க கூடாது என்று கண்காணிக்கவும் செய்கிறார்கள். ஆக இதுவே இந்த அநியாயக்காரர்களின் நிலையாகும். जैसे कि இவர்கள் அகில உலகிற்கும் அருள்கொடையாக வந்தவரின் பெயரை கொண்டு पिछले दिनों இந்த அநியாயத்தை एक हफ्ते செய்கின்றார்கள். तकरीबन या चंद दिन के दौरान இவர்கள் இதை செய்த பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கூறுவதே உண்மையில் கொடுமையாகும். को मैंने जिक्र किया था தமது அநீதியிலும் சீர்கேட்டிலும் लेकिन जैसा कि मैंने कहा திரையிடுவதற்காக அவர்களது பெயரை பயன்படுத்துகிறார்கள். எனவே நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ் தாலாவின் பிடியில் வருவார்கள். ஏனெனில் இவர்கள் அறிவில்லாத பொது மக்களை बेशक दुश्मन अपनी தம்முடன் இணைத்துக் கொண்டு அவர்களை தூண்டிவிட்டு அவர்களின் உணர்வுகளை தூண்டி மார்க்கம் என்ற போர்வையில் அஹ்மதியத்தின் மீது பெரும் அநீதி இழைக்கிறார்கள். நான் குறிப்பிட்டது போன்று இவர்கள் தெரிந்து கொண்டே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைக்கு எதிராக ये देख அவர்களின் பெயரால் அநீதி இழைக்கிறார்கள். அல்லாஹ் தாலா கூறுகிறான், ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம வலஹும் அஸாபுல் ஹரீக். और उसकी निगरानी की அவர்களுக்கு நரக தண்டனையும் உண்டு, बैठे हुए होते हैं ये लोग நெருப்பின் தண்டனையும் உண்டு. இவ்வுலக தண்டனையும் உண்டு, மறு உலக தண்டனையும் உண்டு. मुखालिफीन இவர்கள் தௌபா செய்துவிட்டால் மன்னிக்கப்படலாம் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். लाने की எனவே தௌபா செய்யாமல் மூமின் ஆண்கள் மற்றும் மூமின் பெண்கள் மீது அநியாயம் இழைத்துக் கொண்டே இருந்தால் किया गया இவ்வுலகிலும் மரணத்திற்கு பிறகும் இவர்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். ஈமான் கொண்டவர்களுக்காக சொர்க்கம் உள்ளது, எனவே மகிழ்ச்சி அடையுங்கள். அவர்களுக்காக நிழல் தரும் தோட்டங்கள் உள்ளன, அவற்றில் கீழே ஆறுகள் ஓடுகின்றன. पीछा किया जाए இவ்வுலகில் ऐसी जगहों पे जहाँ சந்தேகமின்றி எல்லாவித துன்பத்தையும் सही तरह इलाज இழைத்து எதிரிகள் இவ்வுலகில் நமக்கெதிராக நெருப்புகளை மூட்டுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தாலாவிடம் இந்த மூமின்களுக்காக குளிர்ந்த நிழல் மற்றும் குளிர்ந்த நீர் உள்ளது. ஆனால் எதிரிகளுக்கு அவர்கள் என்றென்றும் पर्दा डालने தங்குவதற்காக நெருப்பு உள்ளது. எனவே அஹ்மதிகள் இந்த எதிர்ப்பினால் சில இடங்களில் சில நேரம் ना सिर्फ மிகுந்த தொல்லைக்கு ஆளாகின்றார்கள். अपने साथ அவர்களுள் பெரும்பாலார் பொறுமை மற்றும் தைரியத்துடன் உள்ளார்கள். उनके जुज्बात நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அஹ்மதிகள் செய்யக்கூடிய தியாகங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குரான் இறங்கிய போதே ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன. எனவே இது ஒரு சாதாரண கண்ணியம் இல்லை. எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் அவர் பாகிஸ்தானில் இருந்தாலும், இந்தோனேஷியாவில் இருந்தாலும், இந்தியாவின் சின்ன கிராமங்களில் இருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு அரபு நாட்டில் இருந்தாலும், इस दुनिया का எங்கிருந்தாலும் சரி, और अगले जहान का எதிரிகளால் மூட்டப்பட்ட நெருப்பை கடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், அல்லது பாகிஸ்தானில் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்வதில்லை, நவுதுபில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுல் அம்பியா என்று ஏற்றுக்கொள்வதில்லை, நீங்கள் मोमिनीन पर जुल्म இறுதி நபித்துவத்தை மறுப்பவர்களாவீர்கள் என்று கூறி துன்புறுத்தப்படும் ஒவ்வொரு அஹ்மதியும் இவ்வாறே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசருக்கு எதிராக தீய வார்த்தைகளை
தொடர்ந்து கேட்டு உள்ளத்தை எரிக்க முயற்சி செய்யப்படுகிறது. இவர்களது பொறுமை மற்றும் இவர்கள் செய்யும் எல்லா வகையான தியாகம் ஆகியவை அஹ்மதிகளை நிரந்தரமான சொர்க்கத்தின் வாரிசாக்கிவிடும். நேற்று அல்லது 2 நாட்களுக்கு முன் வீணான மற்றும் ஏச்சுக்களால் நிறைந்த ஒரு பிரசுரத்தை அஹ்மதி அல்லாதவர்கள் வெளியிட்டனர். அதில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படத்தையும் வெளியிட்டிருந்தனர். ஊர்வலம் போன சமயத்தில் அங்கு மக்களை நிறுத்தி வைத்தனர். அவர்கள் இந்த பிரசுரத்தை கீழே போட்டுக் கொண்டிருந்தனர். அதை மிதித்துக் கொண்டு மக்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். இவ்வாறு செய்வதால் இவர்கள் தமது கற்பனையில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படத்தை நவுதுபில்லா காலடியில் மிதித்து அவர்களை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டனர். ஆனால் இந்த வரம்பு மீறல்கள் இவர்களுக்காக நரக நெருப்பை நிர்ணயிக்கின்ற ஒன்றாகும். நான் கூறியது போன்று கராச்சியில் 3 ஷஹாதத் நடைபெற்றுள்ளது. இன்றைய நாட்களில் அஹ்மதியத்தின் எதிரிகளின் கவனம் கராச்சியின் பக்கம் உள்ளது. இப்போது நான் இந்த ஷஹீதுகளின் ஜனாசாவையும் தொழ வைப்பேன். அல்லாஹ் தாலா இந்த ஷஹீதுகளின் தரஜாவை உயர்த்துவானாக. ஒவ்வொரு ஷஹீதின் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் அஹ்மதியத்தின் முன்னேற்றத்தை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மடங்குகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கட்டுமாக. ஜமாத்தின் வளர்ச்சிக்காக தியாகங்கள் செய்வதும் அவசியமானதாகும். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த தியாகங்களை ஏற்றுக்கொண்டவாறு நமக்கு வெற்றிக்கான காட்சியையும் விரைவாக காட்டுவானாக என்றும் நாம் துவா செய்ய வேண்டும். அவ்வாறே நோயுற்றவர்களுள் 3-4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு முழுமையான விரைவான ஷிஃபாவை வழங்குவானாக. இப்போது நான் சுஹதாக்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை எடுத்து கூறுகின்றேன். முதல் ஷஹீத் மதிப்பிற்குரிய ஃபரூக் அஹ்மத் காஹ்லூ சாஹிபின் மகன் மதிப்பிற்குரிய சாத் ஃபாரூக் சாஹிப் ஆவார். இவரை அக்டோபர் 19ஆம் தேதி ஷஹீதாக்கப்பட்டார். பல்தியா டவுன் கராச்சியில் சாத் ஃபாரூக் சாஹிபுடைய குடும்பத்தில் இவரது தந்தை வழி கொள்ளுப்பாட்டனார் அல்லா பக்ஷ் சாஹிப் காலும் ஷேகுபுராவை சேர்ந்தவர். இவர் மூலமாக அஹ்மதியத் கிடைத்தது. இவர் சக் என்ற தம் ஊரில் இருந்து காதியானுக்கு நடந்து சென்று பையத் செய்தார். பிறகு 1962இல் கலையா சென்று விட்டார். பின்பு தொழில் நிமித்தமாக ஷஹீதின் தந்தையார் கராச்சியில் குடியமர்ந்தார். இங்கு இவர் தமது தொழிலை ஆரம்பித்தார். ஷஹீத் அக்டோபர் 5, 1986இல் கராச்சியில் பிறந்தார். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிகிரி பெற்றார். அதன் பிறகு தொழிலில் ஈடுபட்டார். அக்டோபர் 15ஆம் தேதி, அதாவது சிறிது நாட்களுக்கு முன்பு தான் ஷஹீத் மர்ஹூமுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு பின் இவருக்கு ஷஹாதத் பதவி கிடைத்திருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஷஹீதான சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்தது. அக்டோபர் 19ஆம் தேதி ஜும்மா நாளன்று சாத் ஃபாரூக் சாஹிப் மற்றும் இவரது தந்தை ஃபாரூக் அஹ்மத் காலூ சாஹிப் சதர் ஹல்கா பல்தியா டவுன் மற்ற உறவினர்களுடன் ஜும்மா தொழுதுவிட்டு வீட்டிற்கு திரும்பி போய் கொண்டிருந்தார்கள். சாத் ஃபாரூக் சாஹிப் மோட்டார் சைக்கிளில் இருந்தார். இவரது தந்தை ஃபாரூக் அஹமத் சாஹிப், மாமனார் நுஸ்ரத் மஹ்மூத் சாஹிப், சகோதரர் ஹம்மாத் ஃபாரூக் சாஹிப், இவரது பெரியப்பா மன்சூர் சாஹிப், இவரது மாமா அஷ்ரப் சாஹிப் ஆகியவர்கள் காரில் இருந்தார்கள். வீட்டின் அருகில் சென்றதும் சாத் ஃபாரூக் சாஹிப்பின் மீது மோட்டார் சைக்கிளில் முகமூடி அணிந்து வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் அவருக்கு பின்புறம் இருந்து துப்பாக்கியால் சுட்டார்கள். ஒரு தோட்டா இவரது வலதுபுறம் காதுக்கு கீழ் பட்டது. மறுபுறமாக அது வெளிவந்தது. இதனால் பலத்த காயமடைந்து கீழே விழுந்து விட்டார். தாக்குதல் நடத்தியவர்கள் இந்த தாக்குதலுக்கு பின் காரை பின்தொடர்ந்து சென்று ஃபயரிங் செய்ய ஆரம்பித்தார்கள். இதனால் காரை ஓட்டிக் கொண்டிருந்த ஷஹீத் மர்ஹூமுடைய தந்தைக்கு 5 தோட்டாக்கள் பாய்ந்தன. 2 தோட்டா இவரது வலது கையிலும்
2 இவருடைய இடது கையிலும், 1 அவரது தொண்டையை உரசி கொண்டும் சென்றது. 3 दिन बाद ही इनको ஷஹீத் மர்ஹூமின் தம்பி ஹம்மாத் ஃபாரூக்கு ஒரு தோட்டா நெற்றியில் பட்டது. முகத்தில் इनका इस तरह है कि கண்ணுக்கு பின்பக்கம் மண்டை ஓட்டில் நுழைந்து உள்ளே மாட்டிக்கொண்டது. ஷஹீத் மர்ஹூமின் மாமனார் சௌத்ரி நுஸ்ரத் மஹ்மூத் சாஹிப் காரில் இருந்தார். இவருக்கு ஒரு தோட்டா தொண்டையிலும், இன்னொன்று நெஞ்சிலும், இன்னொன்று வயிற்றிலும் பட்டது. இவரது நிலைமை முன்பை விட நன்றாக இருக்கிறது, எனினும் ஆபத்தான நிலையை தாண்டவில்லை. அவர் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டுள்ளார். அஷ்ரப் சாஹிப்பும் காயமடைந்தார். மீதி 2 பேர் பாதுகாப்பாக இருந்தனர். சம்பவம் நடந்தபோது ஷஹீத் மர்ஹூமின் தந்தை படுகாயமடைந்த நிலையில் வண்டியை ஓட்டினார்கள். பின்னால் பார்த்தபோது ஷஹீத் மர்ஹூம் சாலையில் விழுந்து கிடந்தார்கள். வண்டியை நிறுத்திவிட்டு முதலில் அவர்களிடம் வந்து அவரை வண்டியில் ஏற்றினார்கள். காயமடைந்த நிலையிலேயே வண்டியை ஓட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள். மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்ததும் சாத் ஃபாரூக் ஷஹீதாகிவிட்டார்கள், உயிரை அர்ப்பணித்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூம் மூசி ஆவார். அக்டோபர் 21ஆம் தேதி ரப்வாவில் இவரது ஜனாசா தொலை வைக்கப்பட்டது. ஷஹீத் மர்ஹூம் தமது குடும்பத்துடன் மிகவும் அன்பு கொண்டிருந்தார். இவரது தாயார் கூறுகிறார்கள், இரவு தூங்குவதற்கு முன் எங்களது அறைக்குள் சாத் வருவார். என்னுடைய காலையும் தந்தையாருடைய காலையும் அமுக்குவார். எங்களுக்கு தேநீர் கொடுப்பார். ஏசி டெம்பரேச்சர் செட் செய்வதற்கு அனுமதி கேட்பார். எங்களுக்கு கீழ்ப்படிதலின் எல்லா தரத்தையும் நிறைவேற்றுவார். இன்று வரை அவர் எங்களுடைய எந்த கூற்றையும் மறுத்ததில்லை, எதிர்த்து பேசியதில்லை. இரத்த தானம் செய்வதில் இவருக்கு மிக அதிக ஆர்வம் இருந்தது. இவருடைய தெருவில் அல்லது ஜமாத்தில் யாருக்காவது இரத்தம் தேவைப்பட்டால் முதலில் அவர் சுயமாக முன் வருவார். இவரது தாயார் கூறுகிறார்கள், நான் தடுத்தால் அம்மா இந்த இரத்தம் வீணாகத்தானே போக போகிறது, யாருக்காவது பயன்பட்டால் என்ன என்று கேட்பார். இவருடைய சகோதரி டாக்டர் சபா ஃபாரூக் சாஹிபா கூறுகிறார்கள், நாங்கள் சகோதர சகோதரியாக எங்களுக்கு மத்தியில் ஒரு நட்புறவு இருந்தது. மிக அதிகமாக நேசிக்கும் சகோதரர் ஆவார். உனது சகோதரர் உலகை விட்டு முற்றிலும் மாறுபட்டவராவார் என்று மக்கள் கூறுவதுண்டு. வயதில் சிறியவராக இருந்தாலும் எப்போதும் குழந்தைகளைப் போன்றே என்னை நடத்துவார். மிகவும் நேர்மையானவர், தொண்டு செய்பவர். எங்களது உள்ளத்தில் மட்டுமல்லாது இவருடன் தொடர்புடைய எல்லாருடைய உள்ளத்திலும் எப்போதும் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் தாலா இவரது தியாகத்தை ஏற்றுக்கொள்வானாக. இவரது மனைவி அமெரிக்காவில் வசித்து வந்தார். அவர் கூறுகின்றார்கள், நிக்காவுக்கு பிறகு இவருடன் போனில் பேசும்போது இவர் எனக்கு ஷஹாதத் கிடைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் கூறுவார்கள். ஜமாத் நிகழ்ச்சிகளில் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள். பல்வேறு ஜமாத் பொறுப்புகளில் இருந்தார்கள். குத்தாமுல் அஹ்மதியாவிலும் மிக அதிகமாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். கராச்சியின் குத்தாமுல் அஹ்மதியா காயித் சாஹிப் கூறுகின்றார்கள், சாயித் பல நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். இவரிடம் நான் உணர்ந்தது இவரது தாழ்மை குணம். எந்த ஒரு பணியை அவரிடம் சொன்னாலும் அல்லது எந்த ஒரு விஷயத்தை பற்றி விசாரித்தாலும் அவர் எப்போதும் பார்வையை தாழ்த்தி ஜி காயித் சாஹிப் என்று மட்டுமே பதில் கூறுவார்கள். இவரது கட்டுப்படும் குணம் சிறப்பானதாகும். ஹிலாஃபத்தை நேசிப்பவராவார். எல்லா பொறுப்பாளர்களையும் அவர்களது பொறுப்புகளை கூறி அழைப்பார்கள். ஒருபோதும் பெயர் கூறி அழைத்ததில்லை. கடந்த 1 வருடமாக நான் ஜமாத்திற்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்த ஒரு பகுதியை கண்காணிக்கும் பணியை இவரிடம் ஒப்படைத்தேன். இவர் இவ்வளவு சிறிய வயதுடையவராக இருந்த போதிலும் இவரது தைரியம் மற்றும் பணியில் காட்டிய அக்கறை மிகவும் சிறப்பாக இருந்தது. தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மஜ்லிஸ்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் போது முழுமையாக சுற்றுப்பயணம் செய்வார். இரவு நேரம் கழித்து வேலை முடிந்துவிட்டதாக தகவல் தெரிவிப்பார். நான் மிகவும் வியப்புடன், உங்களது பகுதி மிகவும் அபாயகரமான பகுதியாகும், எனவே நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவேன். ஷஹீத் காட்டிய உணர்வு மிகவும் வியக்கத்தக்கதாகும். கடினமான நேரங்களில் இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மஜ்லிஸ்களின் எல்லா பணிகளையும் சிறப்பாக முடிப்பதற்கு இவர் இருந்த காரணத்தினால் ஒத்துழைப்பு கிடைத்து வந்தது. இவரது தந்தையாரும் படுகாயம் அடைந்தார்கள். இவர் மருத்துவமனையில் இருந்தார். அவர் ஷஹீதான செய்தியை மறைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர் சாத் ஷஹீதாகிவிட்டான் என்று எனக்கு தெரியும், அவர் ஷஹீதாகிவிட்டார் என்ற
எந்த கவலையும் எனக்கு இல்லை. वो हमेशा सच எனக்கு எனது ஷஹீத் மகனுடைய முகத்தை மட்டும் காட்டுங்கள் என்று கூறி बेमिसाल அவர் தம் खिलाफत के फिदाई ஷஹீதான हर ओहदेदार மகனிடம் சென்று அவனது நெற்றியை முத்தமிட்டு நிரந்தரமாக வழி அனுப்பி வைத்தார். खाकसार ने ஷஹீதின் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் அனைவரும் இவ்வாறு உணர்வுகளுடன் இருக்கிறார்கள் என்றால் எதிரிகளால் இவர்களை என்ன செய்ய முடியும்? ஷஹீதின் மாமனாரும் காயமடைந்தார். இவரது நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இவர் அமெரிக்காவில் இருந்து தன் மகளின் திருமணத்திற்காக அங்கு சென்றிருந்தார். அல்லாஹ் தாலா இவருக்கு ஷிஃபா வழங்குவானாக. इलाका खतरनाक है. இரண்டாவது ஷஹீத் பஷீர் அஹ்மத் பட்டி சாஹிப். இவரும் பலதியா டவுன் கராச்சியை சேர்ந்தவராவார். वजह से उनके स्कूल அக்டோபர் 23ஆம் தேதி இவரது ஷஹாதத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய குடும்பத்தில் அஹ்மதியத் இவருடைய தந்தை வழி பாட்டனார் மதிப்பிற்குரிய மியா முகமது அக்பர் சாஹிப் பையத் செய்ததன் மூலமாக கிடைத்தது. இவருடைய கிராமத்திலிருந்து ஒரு குழு காதியானுக்கு சென்றது. அந்த குழு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கையில் பையத் செய்தது. திரும்பி வந்ததும் இவர்கள் மூலம் கிராமத்து மக்கள் பலர் பையத் செய்தனர். அவர்களில் ஒருவர் ஷஹீதுடைய தந்தை வழி பாட்டனார் ஆவார். இவரது மூதாதையர்கள் பாஜோடி, சார்கோட், காஷ்மீரை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். பிறகு பஷீர் சாஹிப் சிந்து நாசராபாத் மாநிலத்தில் வந்து கொஞ்ச காலம் வசித்து வந்தார்கள். இவரது ஷஹாதத்திற்கான சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்தது. பல்தியா டவுனில் உள்ள இவரது கடையில் இரவு ஏறக்குறைய 9 மணிக்கு உட்கார்ந்திருந்தார்கள். 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்தார்கள். அதில் ஒருவர் இவரை துப்பாக்கியால் சுட்டார். 3 தோட்டாக்கள் பாய்ந்தன. ஒன்று இவரது கழுத்திலும் இன்னொன்று நெஞ்சிலும் பட்டது. இவர் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது வயது ஏறக்குறைய 67 ஆகும். காஷ்மீரில் பிறந்தார். படிப்பறிவு இல்லாதவர். கூலி வேலை பார்த்து வந்தார். 1984இல் கராச்சிக்கு குடிபெயர்ந்தார். அங்கு தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து வந்தார். தமது வீட்டை ஒட்டி தமது கடையை அமைத்தார். சின்ன கார்னர் ஷாப் வைத்திருந்தார். இவர் தமது பிள்ளைகளுக்கு மிகச் சிறந்த முறையில் தர்பியத் வழங்கியிருந்தார். இவருடைய ஒரு பேரன் இம்ரான் நசீர் கடந்த வருடம் ஜாமியா அஹ்மதியாவில் சேருவதற்காக சென்றான். வழியில் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவது பற்றி இவர் அவனுக்கு அறிவுரை செய்தார். ஜமாத் அமைப்புடன் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவார். கிலாபத்தின் மீது அன்பை இறைவன் இவரது உள்ளத்தில் நிறைத்திருந்தான். இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் தாலா இவர்கள் அனைவருக்கும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. 3வது ஷஹாதத் ராஜா அப்துல் அசீஸ் சாஹிப்பின் மகன் மதிப்பிற்குரிய டாக்டர் ராஜா அப்துல் ஹமீத் கான் சாஹிப் ஆவார். 1994இல் மதிப்பிற்குரிய சையத் முகமது ரசா பிஸ்மில் சாஹிப் கராச்சி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற தாயே லல்லா ஆவார். நல்ல அறிவு படைத்த பெரியவர் ஆவார். இவருடன் டாக்டர் ராஜா அப்துல் ஹமீத் சாஹிபின் தந்தை மதிப்பிற்குரிய ராஜா அப்துல் அசீஸ் சாஹிபின் தொடர்பு ஏற்பட்டது. பல கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் பிறகு முதலாவதாக டாக்டர் அப்துல் ஹமீத் கான் சாஹிப் ஷஹீத் 1994லேயே பையத் பெற்று ஜமாத்தில் இணையும் நல் வாய்ப்பு பெற்றார். அதற்கு சிறிது காலம் கழித்து இவருடைய தந்தை மற்றும் தாயும் பையத் செய்துவிட்டார்கள். ஷஹீத் மர்ஹூமின் மூதாதையர்கள் ஆப்கானிஸ்தானின் யூசுப் ஜஹூர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். ஷஹீத் மர்ஹூமின் தந்தை வழி பாட்டனார் மதிப்பிற்குரிய அப்துல் ஹமீத் கான் சாஹிபின் பெயர் இவருக்கு சூட்டப்பட்டது. இவர் ஹைதராபாத்திற்கு தெற்கு பகுதியில் நவாபின் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். ஷஹீத் மர்ஹூம் 1972ஆம் ஆண்டு கராச்சியில் பிறந்தார். இவர் பல்தியா டவுனில் கல்வி பயின்றார். பிறகு நேவியில் போர்மேனாக சேர்க்கப்பட்டார். இவர் டாக்டர் என்று அழைக்கப்பட்டதன் காரணம் இவர் தம் தந்தையாருடன் கிளினிக்கில் அமர்ந்திருப்பார்கள். அங்கிருந்தவாறு சிறிது பிராக்டிஸ் செய்வார். நேவியின் டியூட்டியில் இருந்து திரும்பி வந்ததும் தமது கிளினிக்கில் உட்காருவார். அதாவது தமது தந்தையின் கிளினிக்கில் அவரோடு இருப்பார்கள். அக்டோபர் 23ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு 2 நபர் மோட்டார் சைக்கிளில் வந்தார்கள். ஒருவர் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்திருந்தான். இன்னொருவன் கிளினிக்கில் நுழைந்தான். அவன் துப்பாக்கியால் அவரை நோக்கி 3 முறை சுட்டான். ஒரு தோட்டா அவரது இடது கன்னத்தில் பட்டு வலது கன்னம் வழியாக வெளியேறியது. இன்னொரு தோட்டா நாடியின் கீழ்ப்பகுதியில் பட்டது.
இன்னொன்று இடது பக்க தோள்பட்டையில் பட்டு இடுப்பு வழியாக வெளியே வந்தது. இந்த 3 தோட்டாக்கள் பாய்ந்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 1994இல் பையத் செய்திருந்தார் என்றாலும் செக்ரட்டரி நவ் முபாயின், அதாவது புதிதாக பையத் செய்தவர்களுக்காக செக்ரட்டரி ஹல்கா பல்தியா டவுனில் தொண்டாற்றி வந்தார்கள். தாவத்தே இலல்லா துறையின் கண்காணிப்பாளராகவும் இருந்தார். நாசின் தர்பியத்தே நவ்முபாயின் என்ற பொறுப்பிலும் இவர் இருந்தார். மிகவும் பரிவு கொண்டவர், நல்லொழுக்கமுடையவர். இவரது முகத்தில் எப்போதும் மெல்லிய புன் சிரிப்பு இருக்கும். மிகவும் மிருதுவான குரலில் பேசுவார். இவரது மனைவி இவரை பற்றி கூறுகிறார்கள், இவர் நன்கு கவனிப்பவராவார். அதிக பாசம் கொண்டவரும் அன்பான கணவரும் கருணை கொண்ட தந்தையுமாக இருந்தார்கள். மார்க்கத்திற்கு தொண்டு செய்தல், கட்டுப்படுதல், ஹிலாபத்தை நேசித்தல் ஆகியவை இவரது சிறப்பு பண்புகள் ஆகும். இவை மிகவும் தெளிவாக வெளிப்பட்டன. இவரது மனைவி கூறுகிறார்கள், பல்தியா டவுனில் நடந்த ஷஹாதத்துகளின் காரணமாக இந்த ஊரில் பதற்ற நிலை இருந்தது. ஷஹீத் மர்ஹூம் ஷஹாதத்திற்கு ஒரு நாள் முன்பு என்னிடம் கூறினார், சில குடும்பங்கள் இங்குள்ள சூழ்நிலையின் காரணமாக இங்கிருந்து இடம்பெயர்ந்து செல்கின்றனர். இவ்வாறு செல்வதால் எதிரி தனது சூழ்ச்சியில் வெற்றி பெற்று விடுவான் என்று கூறினார்கள். அத்துடன் அவர் அழ ஆரம்பித்தார். பிறகு கூறினார்கள், நான் பயப்பட மாட்டேன், இறைவனின் வழியில் நான் ஷஹீதாக விரும்புகின்றேன் என்றார். பிறகு நீங்கள் பயப்படவில்லையே என்று என்னிடம் கேட்டார். அதற்கு அவரது மனைவி கூறுகிறார்கள், இல்லை, நானும் பயப்படவில்லை. நான் கூட உங்களுக்கும் எனக்கும் ஷஹாதத் கிடைக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன் என்றார்கள். இவரது மனைவி எழுதுகிறார்கள், எனக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். சின்ன வயது குழந்தைகள். அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு நன்மையை வழங்குவானாக. அல்லாஹ் தாலா அவர்களுக்கு பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. 4வது ஷஹாதத் நியாஸ் அஹ்மத் பஸ்ரா சாஹிப் ஆவார். இவர் சௌதரி முனீர் அஹ்மத் பஸ்ராவின் மகன் ஆவார். கட்டியாலியா சியால்கோட் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இவரது ஷஹாதத் அக்டோபர் 18ஆம் தேதி நடந்தது. இவரது தந்தை வழி பாட்டனார் சௌதரி குலாம் ரசூல் சாஹிப் பஸ்ரா ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அல் இஸ்லாம் அவர்களின் சஹாபியின் வழித்தோன்றலில் வந்தவராவார். 1958இல் கட்டியாலியாவில் இவர் பிறந்தார். இவரது ஊரில் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. இவரது அண்ணன் முதலில் ஷஹீதாக்கப்பட்டார். பிறகு இவரது சில உறவினர்களின் பகைமையும் இருந்தது. ஆனால் வெளிப்பார்வையில் பார்க்கும்போது இவர் அதில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் ஜமாத்தின் தொண்டுகள் மற்றும் ஒரு மரியாதையின் காரணமாக அவரது ஊரை சேர்ந்த மக்கள் இவரை அதிகமாக எதிர்த்தார்கள். குறிப்பாக சில மௌலவிகள் அந்த ஊருக்கு புதிதாக வந்துள்ளார்கள். இவருடைய பகைவர்களை தூண்டிவிட்டனர். தனிப்பட்ட பகைமையை ஜமாத்தின் பகைமையாக ஆக்கிவிடுங்கள். இவரை ஷஹீத் ஆக்கினால் கூட கேட்பவர் யாரும் கிடையாது. ஏனெனில் யாரும் கேட்டால் இவர் காதியானியாவார். எனவே இவரை கொன்றோம் என்று கூறிவிடுங்கள் என்றார்கள். ஆக அக்டோபர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு இவர் டியூட்டி கொடுக்கும் குத்தாம்களுடன் அமர்ந்திருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார். வழியில் இவரை சில அடையாளம் தெரியாத நபர் பிடித்து இவரை துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் இவர் ஷஹீதானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜமாத் பணிகளை மிகவும் சுறுசுறுப்புடன் செய்து வந்தார். 4 வருடம் காயித் மஜ்லிஸ் கட்டியாலியாவில் பணிபுரிந்தார். 6 வருடங்களாக கட்டியாலியாவில் நாசிர் உமுரே ஆமாவாக இருந்தார்கள். இன்றைய நாட்களில் கட்டியாலியாவில் உமுரே ஆமா செக்ரட்டரியாக பணிபுரிந்து வந்தார். அத்துடன் அன்சாருல்லாஹ்வின் பல்வேறு பொறுப்புகளிலும் இருந்தார். ஜமாத்திற்காக ரோஷம் கொண்டவராவார். நிசாமே ஜமாத்திற்கு கட்டுப்படும் உணர்வும் இவருக்கு அதிகமாக இருந்தது. ஹிலாபத்துடன் நேசம் கொள்பவராகவும் இருந்தார். இவர் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இறைவன் இவரது பதவிகளை உயர்த்துவானாக. இவரது பாவங்களை மன்னிப்பானாக. இவரது பிள்ளைகளுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இவை ஷஹீதுகளை பற்றியதாகும். இதை தவிர வஃபாத்தான 2 நபர்களை பற்றியும் நான் அறிவிப்பேன்.
बड़ी जमात के लिए ஷஹீத்களுடன் சேர்த்து இவர்களது ஜனாசா காயிப் தொழுகையும் தொழப்படும். करने वाले இவர்களில் ஒருவர் மதிப்பிற்குரிய அப்துர் ரஹ்மான் அல் ஜபாலி சாஹிப் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் ஆவார். இவர் புதிய அஹ்மதி ஆவார். அக்டோபர் 9ஆம் தேதி மாரடைப்பால் வஃபாத்தானார். இவரது வயது 47 ஆகும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 2010 யூகே ஜல்சாவில் கலந்து கொண்டார். மிகவும் அமைதியான குணமுடையவர், சிந்திக்கும் பழக்கமுடையவர். அஹ்மதியத்தின் முன்னேற்றத்தின் மீது இவருக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்திக்கு அவரது நாட்டில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. அங்குள்ள மக்களின் ஒரே ஈத்கா அஹ்மதியத் ஆகும் என்று கூறி வந்தார். மர்ஹூம் குழந்தை பருவத்திலிருந்தே சத்தியத்தை தேடி வந்தார். இவரது வாழ்க்கையில் பொதுவான மனிதர்களை விட்டு தனித்து பல வியக்கத்தக்க சம்பவங்கள் நிகழ்ந்தன. இறுதியில் அவருக்கு அஹ்மதியத்தின் அருள் கிடைத்தது. இதன் மீது அவருக்கு ஈமான் மிகவும் உறுதியாக இருந்தது. வீட்டிலும் வெளியிலும் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் இவர் தப்லீக் செய்து வந்தார். கடந்த 2 வருடங்களாக இவர் கூறியதாவது, இனி இந்த மக்களுக்கு தப்லீக் செய்ய வேண்டியதில்லை, ஏனெனில் இந்த அனைவரும் அஹ்மதியத்தை பற்றி நன்றாக அறிவார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள தைரியம் காட்டுவதில்லை. எனவே இவர்களின் விவகாரம் இனி இறைவனிடம் உள்ளது என்றார். 2010 இங்கு வந்திருந்த போது மிகவும் தூய்மை மற்றும் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு புதிய அஹ்மதி இவரை பற்றி இவ்வாறு எழுதுகிறார்: நமது சகோதரர் அப்துர் ரஹ்மானுக்கு எந்த நோயும் இல்லை. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதால் வஃபாத் ஆனார்கள். மர்ஹூம் எல்லாருக்கும் பிடித்தமானவர் ஆவார் என்று நாம் சாட்சி கூறுகிறோம். மிகவும் நல்லொழுக்கம் கொண்டவர், திருப்தியாக இருப்பவர், எல்லா நேரமும் இறை தியானம் மற்றும் ஸலவாத் ஓதுவதில் ஈடுபட்டிருப்பார். உலகம் இவரது பார்வையில் துச்சமாக இருந்தது. ஏழைகளுக்கு உதவி செய்வார், சதகா கொடுத்து வந்தார். பையத் செய்த பின் இவரது உள்ளம் உலகத்தை விட்டு முற்றிலும் விலகிவிட்டது. 2வது ஜனாசா மதிப்பிற்குரிய இஸ்ஸத் அப்துல் சமீர் முகமது ஜலால் சாஹிப் உடையதாகும். இவர் எகிப்தை சேர்ந்தவர் ஆவார். இவர் அக்டோபர் 11ஆம் தேதி வஃபாத்தானார். இவர் ஹாலித் அஜீஸ் சாஹிப்பின் தந்தை ஆவார். ஹாலித் அஜீஸ் சாஹிப் எழுதுகிறார்: எனது தந்தை இஸ்ஸத் அப்துல் சமீர் சாஹிப் 11 அக்டோபர் அன்று வஃபாத் ஆனார்கள். எனது பெற்றோர் தொடக்கத்தில் ஜமாத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். ஆனால் ஜமாத்தை கடுமையாக எதிர்த்த எனது சகோதரருடன் ஜமாத்தின் உண்மைத்தன்மை குறித்த கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கும் போது அதை கேட்டு நாங்கள் இருவரும் உங்களை போன்று முஸ்லிம்களாவோம், ஆனால் பையத் படிவத்தில் கையெழுத்திட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார்கள். 2009 தந்தையின் தோள்பட்டை எலும்பு முறிந்தது. அவர் கொஞ்ச காலம் என்னுடன் தங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது MTA பார்த்து வந்தார். என்னை சந்திக்க வந்த அஹ்மதிகளுடன் அறிமுகம் கிடைத்தது. இவ்வாறு அவருக்கு திருப்தி ஏற்பட்டதும் 2010 பையத் செய்தார். அவர் நேர்மையானவர், நல்லவர், தஹஜ்ஜுத் தொழுகையை கடைபிடிப்பவர். பிள்ளைகளுக்கு எப்போதும் ஹலாலான ரிஸ்கை தான் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு மற்றும் சுன்னத்தை கடைபிடித்து நடக்க கற்பித்தார். இவர் கூறுகிறார்: 1998 நான் முதன்முறையாக தந்தையுடன் ஹஜ் செய்தேன். அப்போது நான் அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதியாக இருந்தேன். அல்லாஹ் தாலா மர்ஹூமின்களின் தரஜாவை உயர்த்துவானாக. இவர்களின் எல்லா நல்ல விருப்பங்களையும் பிள்ளைகளை பற்றிய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.